கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான பரிசுத்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நமக்கென்று தேவன் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை ஏசாயா 41:14 இப்படி சொல்லுகிறது: யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அநேக நேரங்களிலே நமக்கு அநேகர் துணையாக இருக்கிறேன், உதவியாக இருக்கிறேன், உதவி செய்வேன் என்றெல்லாம் பலர் நமக்கு பலவிதமான வார்த்தைகளை கூறி நம்மை ஆறுதல் படுத்துவதுண்டு. உலகத்திலே நமக்கு அனுதினமும் பலவிதமான பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் இருந்துதான் வருகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், பூச்சியே என்று கூப்பிடுகின்றார். அடுத்து கூட்டமே என்று அழைக்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரண்டு காரியங்களும் ஒன்றை ஒன்று மாறுபட்ட கருத்தை கொடுக்கின்றதாக இருக்கிறது. பூச்சியே என்று ஒரு தனி பொருளை குறிக்கின்றார், கூட்டமே என்று ஒரு பெரிய கூட்டத்தை தேவன் அழைக்கின்றார். ஒரு பெரிய ஜனத்தொகையை தேவன் அங்கே ஒன்றிணைத்து அழைக்கின்றார். ஆனால் இந்த பூச்சியை பார்த்தும் இந்த கூட்டத்தை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நீ பயப்படாதே. இந்த இரண்டு காரியங்களை நான் யோசிக்கும்போது, நம்மை விட பலசாலிகள், பெரியவர்கள், உயர்ந்தவர்கள், வசதி படைத்தவர்கள் நமக்கு முன்பாக இருக்கும்போது, நாம் அவர்களுக்கு முன்பாய் ஒரு பூச்சியைப் போல, தாவீது சொல்லும் பொழுது, சவுல் ராஜாவாய் இருக்கிறான், தாவீது சவுலால் துரத்தப்பட்டவனாய் குகையில் ஒழித்து கொண்டிருக்கிறான். சொல்லுகின்றான், ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை வேட்டையாடுவது போல என்று தன்னை ஒரு பூச்சியாக அங்கே தாவீது காண்பித்தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாமும் கூட அநேகருக்கு முன்பாக இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக ஒரு பூச்சியைப் போல, ஒரு சிறு கூட்டத்தை போல நாம் காணப்படலாம். புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் சொல்லுகின்றார், சிறு மந்தையே பயப்படாதே என்று. இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எண்ணக்கூடியவர்களாக அல்லது எண்ணக்கூடாதவர்களாக காணப்பட்டாலும், தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஏனென்றால் அவர் தம்மை நமக்கு அடையாளம் காட்டும் பொழுது, இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன்னுடைய கர்த்தர் நான், உன்னை பரிசுத்தம் பண்ணுகின்ற, உன்னை பாதுகாக்கின்ற, உனக்கு துணை செய்கின்ற உன் தேவன் நான், உன் மீட்பர் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை அங்கே தேவன் அழுத்தமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த கால வேளையில் பயப்பட தேவையில்லை. நாம் ஒருவேளை சின்ன ஒரு பூச்சியை போல, மற்றவர்கள் எள்ளி நகையாடுகிற அளவுக்கு நாம், அல்லது நம்மை தூர்த்து போடுகிற ஒரு துரும்பை போல, ஒரு அழுக்கை போல நாம் காணப்படுகிற சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம்மை அழைத்திருக்கிற தேவன் அவர் யாக்கோபின் தேவன், அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர் நம்முடைய மீட்பராயிருக்கிறார். அவர் நம்மை மீட்டு நம்மை கரை சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே தைரியமாயிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள். எந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களோ, எந்த வகையில் நீங்கள் திறனற்றவர்களாய், பலனற்றவர்களாய், திடனற்றவர்களாய் இருக்கிறீர்களோ, அந்த இடத்துல நீங்கள் தேவன் உங்களுக்கு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோட, யாக்கோபின் தேவன் உங்களுக்கு துணையாக நிற்கிறார் என்கிற நம்பிக்கையோட, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்களுடைய மீட்பர் என்கிற நம்பிக்கையோட காத்திருங்கள். அவர் உங்களை விடுவித்து, உங்களை ரட்சித்து, உங்களை மீட்டு கொள்ளுவார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையிலும் நீர் எங்களோடு கூட இந்த வார்த்தைகளின் மூலமாக எங்களை தைரியப்படுத்துகிறீர். நீ ஒரு பூச்சியை போல இருந்தாலும், நீ ஒரு சின்ன சிறு கூட்டமாக இருந்தாலும்,
நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் சர்வ வல்லமை உள்ளவர், நான் வாக்கு மாறாதவர், நான் உன் மீட்பராயிருக்கிறேன், நான் உன்னை பரிசுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறேன். நீ பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பயப்படாதபடிக்கு எங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் தைரியமுள்ள அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீரே, அந்த ஆவியின் பலத்தில் நாங்கள் எழுந்தருள நீர் உதவி செய்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.